ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெது பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு. அதுக்கப்புறம் நான் பொடியை நறுக்கி வச்சு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் அது கூடவே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு வெளியில் தீஞ்சு போயிடும், உள்ளே மாவாகவே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக காஃபி கூட சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.